ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து மீண்டும் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாதுங்க, பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் தான். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள். அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தமிழகத்தில் இருந்து யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 24 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கூட கிடையாதுங்க. பியூர்லி வந்து மெரிட் பேஸ்டு செலெக்ஷன் தான். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 4232 வேகன்சி அப்பரண்டிஸ் கேட்டகரியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் டிசம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 27 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அப்பரண்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். எண்ட் ஆஃப் த அப்பரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் குரூப் டி வேலைகள்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி அப்பரண்டிஸில் ஒர்க் பண்ணி அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் கிட்டத்தட்ட 20% உங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டாவே கிடைக்கும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அப்பரண்டிஸ் ஜாப்லாம் வருது, நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எலிஜிபிலிட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சவுத் சென்ட்ரல் ரயில்வேல வந்திருக்கக்கூடிய இந்த 4232 வேகன்சிக்கு குறிப்பிட்ட சில ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கிற ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற மாவட்டத்தில் இருந்து இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள்ங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் தெளிவாக டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 51 வகையான ரயில்வே ஸ்டேஷன் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கீழே வருது. ஸோ அதில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அண்ட் எந்தெந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா ட்ரேடில் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ட்ரேடில் இருக்குன்னா ஏசி மெக்கானிக் கேட்குறாங்க, ஏர் கண்டிஷனிங் கேட்குறாங்க, கார்பெண்டர் கேட்குறாங்க. லைக் 16 விதமான ட்ரேடில் கிட்டத்தட்ட 4232 வேகன்சி வந்திருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இது முழுக்க ட்ரேட் கேட்டகரியில் வரதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி மெக்கானிக், ஏர் கண்டிஷனிங் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஐடிஐ மெக்கானிக் படிச்சிருக்கணும். லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் 10th அதை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஐடிஐ கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகள். அதனால தான் சொல்கிறேன், மொத்தமாக ஒரு 16 வகையான ட்ரேட் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடில் நீங்கள் ரெலவெண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், 10th + ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது அப்பரண்டிஸ் தான். ஸோ அப்பரண்டிஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7000 or 8000 இல்லைனா 10,000க்குள்ளே இருக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட். சரிங்களா, மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அப்பரண்டிஸ் ட்ரைனிங்கான அந்த டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year இருக்கும், அதிகபட்சம் 3.5 வருஷம் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த அப்பரண்டிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் தான் அடுத்தடுத்த ரயில்வே வேலைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. ஜஸ்ட் 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸை பே பண்ணால் போதும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான், ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் மட்டும்தான் 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நம்ம தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் இல்லையா, அதனால தான் நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட்டை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you bye.